ஜகதம்பாளை தரிசிக்க ஆயிரம் கண் வேண்டுமே ஆடி தபசினிலே ஜகதம்பாளை தரிசிக்க ஆயிரம் கண் வேண்டுமே ஆடி தபசினிலே முத்து முகத்தில் மின்ன அம்பள் மோதிரம் தோட சய முத்து முகத்தில் மின்ன அம்பள் மோதிரம் தோட சய ரத்ன பதக்கம் மின்ன அம்பள் நெத்தி திலகம் மின்ன ஆடி தபசினிலே ஜகதம்பாளை தரிசிக்க ஆயிரம் கண் வேண்டுமே ஆடி தபசினிலே பட்டு பாவாடை சாத்தி அம்பாள் பணிந்த ஒட்டியானம் போட்டு பட்டு பாவாடை சாத்தி அம்பாள் பணிந்த ஒட்டியானம் போட்டு பச்சரவி கை போட்டு அம்பாள் சிம்ஹாசனத்தில் இருப்பாள் ஆடி தபசினிலே ஜகதம்பாளை தரிசிக்க ஆயிரம் கண் வேண்டுமே ஆடி தபசினிலே சங்கரனர் கோவிலிலே அம்பாள் சங்கரியும் சங்கரரும் அவர் சேர்ந்து வரம் கொடுப்பா அதை ஜனங்கள் கண்டு மகிழ ஆடி தபசினிலே ஜகதம்பாளை தரிசிக்க ஆயிரம் கண் வேண்டுமே ஆடி தபசினிலே. இந்த பாட்டு பராசரம் ரொம்ப ரியலாக இருந்தது. தேங்க்யூ. நல்ல இன்னிசையாக எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துனீங்க. சார் ஜெயராம சார் படங்கள்லாம் நான் தினமுமே சார் மூச்சல் வீட்டுக்கு ஏதாவது பாடுவார். நான் ரொம்ப நல்லா கேட்பேன். அப்போ என்னால் 2 பாட்டு மறக்க முடியாது. ராமனுக்கு மன்னன் நீ தனித்தாண்டின்னு ஒரு பாட்டு பாடுவார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்டோம்னா. அதே போல் நந்தலா பாட்டு என்ன சார் எப்போ வருவேன் அதெல்லாம் பாட்டு சார் அது ஒன்று பாடுவார். ரொம்ப அப்படியே ஆத்மார்த்தமாக பாடுவார். ஒரு நாள் அவர் வீட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது. எதுக்குடா சார் சிரிச்சிட்டு இருக்கிறாரு பார்த்தா கல்யாண சமையல் சாதத்துக்கு சிரிச்சிட்டு இருக்காரு பாடிட்டு. அதெல்லாம் இப்போ வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ இப்போ நம்ம சார் திடீர்னு தான் வந்தார் சாய்குமார் சார். அம்பாடை அப்படியே உட்கார வச்சு எல்லா நகையும் போட்டு அலங்காரம் பண்ணி பட்டு பாவாடை சாத்தி எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேர் கொடுத்து வைக்கல. அதை தான் நம்ம சொல்லணும். வேற ஒன்றுமே இல்லை. சாமி கிட்ட வந்து பாகுபாடு கிடையாது. எங்கேனாலும் சரி அவ்வளோதான். நவராத்திரி நம்ம ரொம்ப அழகாக இங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். நவராத்திரி அப்படிங்கிறதே வந்து ஒரு கலர்ஃபுல் பண்டிகை. நம்ம இந்தியாவில் வந்து கொண்டாடுற மிக சிறப்பான பண்டிகை. மற்றதெல்லாம் 1 நாள் 2 நாள் போயிடும். இது 9 நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம பக்தி இருக்கு. பக்தி வந்து அம்பாளை வந்து 3 நிறமாக நம்ம வச்சு கொண்டாடுறதுலாம் அதுதான் ஆரம்பம், சென்டர் பாயிண்ட். ஆனால் அதை வச்சு எவ்வளோ பேர் இந்த பொம்மை செய்கிறவங்கலேருந்து இந்த பொம்மை செய்கிறவங்க ஒருப்படி வைக்கிறவங்க உடனே யோசனை பண்ணி பாருங்க எவ்வளோ தொழில் அவங்க சிறு தொழில்காரங்க சுண்டல்
வெத்தலை பாக்கு சார் சார் அது வரும், அது தனி. வெத்தலை பாக்கு ரவி தொண்டு வெத்தலை பாக்கு, எல்லாம் பூவு, பூவு. actually இது ஒரு பிசினஸா பண்ணிட்டாங்க. இப்போ தொழில்படி நிற்கிறதே ஒரு பிசினஸா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சிறு தொழில் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அந்த மாதிரி ரெண்டாவது லேடிஸ்க்கு என்ன நீங்களுங்களேன், அதாவது நான் என்னடா பொருள் பத்தி பேசுறதுன்னா நிறைய பேர் எல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் பத்தி பேசுவாங்க. எனக்கு அவ்வளவுதான் அதுல விவரம் தெரியாது. அதெல்லாம் தப்பு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் வம்பாயிடும். அதனால எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் பேசுறேன். இப்போ பொது அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா எங்க லேடிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன். ஹீரோ இருக்கிற அத்தனை படையில வெளியில வந்துடும். இருந்துனா நல்ல படம். ஆமா, நம்ம காலையில ஒரு புடவை சாயந்தரம் ஒரு புடவை எல்லாம் கட்டி கலர்ஃபுல்லா வந்து கலக்கலாம். ஆமா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சந்திச்சிட முடியும். அப்போ அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போகவே மாட்டோம். அந்த காலத்துல போயிட்டு இருந்தோம். நாங்களாம் குட்டி பிள்ளைல இருந்தப்போ காய்ச்சல் இருந்தோம். ஆமா, அப்போ ஆமா இப்ப சங்ககிரி நாட்டகம் இருந்தாங்க, சிமெண்ட் ஃபேக்டரி. அங்க வந்து நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. எனக்கு அவங்களாம் தெரியாது. வீட்டுக்கு வந்தாலும் ஒரு பைக் எடுத்து கொடுக்கலாம். என்னன்னு பார்த்தா ரசமாக்கெல்லாம் தண்ணி எடுத்து வைப்பான், பழமெல்லாம் தனியாக வைப்பான், சுண்டெல்லாம் எடுத்து டப்பாவில் போடுவான். எதுக்கு நீ போடுறேன்னு கேட்டால் நாளைக்கு கத்திரிக்காய் இதை போட்டு குழம்பு வச்சு வைப்பேன். இப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரசமாக்கெல்லாம் வந்து மோர்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், ஒன்று நம்ம சாதாரணம்னு நினைக்கிறோம். அது நம்ம நினைச்சு என்ன பொம்மையெல்லாம் வைக்கிறாங்க, சாமியை போடுறாங்க, 9 நாளும் பாடுறாங்க அப்படின்னு. ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வீடுகளிலேயே எவ்வளவு பெரிய பொருள் வைக்கிறாங்க. அந்த பொருளை பாக்குறதுலாம் ரொம்ப இந்த மாதிரி நம்ம வீட்டுல வைக்க முடியுமா? ஒவ்வொரு பொம்மையும் வாங்கி வைக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். அதையெல்லாம் பாதுகாத்து கலந்தாரம் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ஒரு, அதாவது அந்த கலை உணர்வோட இருக்கிறவங்களால தான் எல்லாம் பண்ண முடியும். எல்லாமே இது பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், 3 நாள் வந்து துர்கைக்கு, 3 நாள் லக்ஷ்மி, 3 நாள் வந்து சரஸ்வதி. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த துர்கை அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, துர்கைங்கிற வார்த்தை எதிர்த்து வந்தது அப்படிங்கிறாங்க. துர்கை அப்படிங்கிறது துர்கம்ங்கிற வார்த்தை எதிர்த்து வந்தது. துர்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல ராஜாக்கள் தான் நம்ம ஆண்டாங்க. அவங்க கோட்டை கட்டி இருந்தாங்க. அந்த கோட்டைக்கு வந்து அரண் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ கூட நம்ம தஞ்சை பெரிய கோயில் போனீங்கன்னா பெரிய அகழி இருக்கும். அதே போல அக்பருடைய ஆக்ரா கோட்டைக்கு போய் பார்த்தோம்னா சுற்றி அகழி இருக்கும். அதுக்கு எல்லாம் முதல்ல விட்டுருப்பாங்க. அது வந்து ஜலதுர்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாமக்கல் இந்த மாதிரி இவர் சிவாஜி எல்லாம் மலையினாலதான் கோட்டை கட்டியிருந்தாங்க. அதே போல சங்ககிரின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மலை நல்லா இருக்கும். இன்னுமே பாத்தீங்கன்னா சங்ககிரி துர்கம் தான் போட்டிருப்பாங்க அந்த ஊர் ஸ்டேஷன்ல. துர்கம் அப்படின்னு சொன்னாலே அந்த கோட்டைக்கு அரண் தான் பேர். அந்த அம்மா துர்கை எப்படின்னு கேட்டா காவலா இருந்து எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. கோட்டைக்கே காவலாக தான், ராஜாவுடைய கோட்டைக்கே ராஜா வந்து படைகளுக்கு எல்லாத்துக்குமே காவல் துர்கை தான். அந்த துர்கையை தாண்டி தான் மற்றவங்க எல்லாருமே உள்ள வர முடியாது. அந்த அரண்ல வந்து அந்த துர்கைக்கு ஒரு கோயில் வச்சிருப்பாங்களாம். அப்படிதான் அந்த அம்மாவுக்கு பேர் வந்தது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம வந்து லேடிஸை பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து 3 பேர் காலையில வந்து நம்ம எல்லாரும் காலியாக தான் இருப்போம். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, ராத்திரி பிளான் ஆகிடும். என்ன குழம்பு, என்ன ரசம், என்ன பொரியல், இந்த பையனுக்கு என்ன டிஃபன், அதுக்கு ஆஃபீஸ்க்கு என்ன கொடுத்து விடுறது, இவங்களுக்கெல்லாம் என்னங்க. ஆமாம், ஐயோ 3 மணிக்கா, ஐயோ அவர் என்ன பாரு, எனக்கு 5 மணிக்கெல்லாம் எனக்கு காஃபி வேணும். சில சமயம் நான் 4 மணிக்கே போயிருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஜோக்கிலேயே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. நிறைய வீட்டில் நடக்கிறது தான். யார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் ஆகலாம். அப்புறம் சண்டை வருமா, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க கிட்ட பேசுறது இல்லையே. மறுநாள் காலையில் ஃப்ளைட்டில் அவர் போகணும். 5 மணி ஃப்ளைட், 1:30 மணிக்கு அவர் எழுந்திரிச்சாதான் 2 மணி நேரம் முன்னாடி போகணும். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தாரு, ஒரு பேப்பர் எடுத்தார். நாளை காலை 1:30 மணிக்கு நீ எழுப்போம் அப்படின்னு கொண்டாடி பண்ணி அனுப்பிச்சிட்டு படுத்து தூங்கிட்டார். அவர் தூங்கிட்டார். இவ பார்த்தா, ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பார்த்துட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு காலையில் மணி 6 ஆச்சு. எழுந்திரிச்சு பார்த்தா மணி 6. ஒன்றும் எழுப்பவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இறப்ப மாடி என்னை ஏடி எழுப்புல ஃப்ளைட்டே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு நீங்க வாயில பேசிருந்தா நானும் வாயில பேசிருப்பேன். இது மாதிரி எல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் துர்க்கையாயிருக்கும். நிறைய பேருக்கு இவங்கெல்லாம் துர்க்கையை நிறைய பார்த்துருப்பாங்க. நாங்க துர்க்கையாவே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியறது இல்லை. காலையில நேரத்துல 5 மணின்னா அவர் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அவர் காஃபி வேணும். அப்போவெல்லாம் ஃபில்டர் காஃபி இன்ஸ்டன்டெல்லாம் ஏது. அப்போவெல்லாம் பொடிதான் ஃபில்டரில் போட்டு நம்ம 4 மணிக்கே எழுந்திருப்பாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபில்டரில் காஃபி போட்டு இந்த மனுஷன் செகண்ட் டிகாஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முதல் டிகாஷன் அவர் குடிப்பாங்க. குடிச்சிட்டு செகண்ட் டிகாஷன் போட்டு அவர் குடிப்பாங்க. அதே ஒரு
குடிச்சிட்டு உட்காந்துருந்தாருன்னா இந்த தொட்டில் படுத்துட்டு குழந்தை பார்த்தீங்களா அது எந்திரிச்சு வந்துடும். இந்த காஃபி வாசத்துக்கும் அம்மாவுடைய நடமாட்டத்துக்கும் பக்கத்தில் அம்மா காண வேண்டும். அவன் என்ன பண்ணும், முந்தாடி குடிச்சிட்டு அம்மா ஏமாற்றிருக்கு. ரெண்டாவது ஊத்தக்குள்ளனா பள்ளிக்கூடத்துக்கு எடுக்கணும், அதை எடுக்கணும், குளிக்கணும், அது ஒன்றும் எந்திரிக்காது. இது சின்னது கூடவே எடுத்துக்கணும், அதை சமாளிச்சுட்டு அந்த அம்மா எல்லா வேலையும் பண்ணணும். இது கடவுள் இருக்கு. அதுக்குள்ள செகண்ட் பஸ் காஃபி பேப்பர் வந்தாச்சு. பேப்பர் வந்தால் பேப்பரோடு சேர்ந்து தொண்டைக்கு காஃபி வேணும். அதையும் பார்த்தா இதுக்குள்ள இருக்கிற கார்டு பேப்பர் கார்டு எல்லாம் வருவாங்க. இவங்களே சமாளிச்சு இவருக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டு இவரை அனுப்பி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை அனுப்பி யார் இருந்தாலும் பேச முடியாது அந்த அம்மாட்ட. அப்போல்லாம் மாமனார் மாமியார்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்தாங்க. அப்போ அதையும் சமாளிச்சுட்டு யாருமே நம்மகிட்ட பேச முடியாது. சாமி உண்மையாகவே நான்லாம் பேசுவேன். பெருமாளே சந்த சட்டத்தோடு வருதுனாலும் சாமி கொஞ்சம் எனக்கு சில நேரம் கழிச்சுவாங்க. என்னால் உங்களோட பேச முடியாது சாமி, இவங்களெல்லாம் நான் அனுப்பி நான் வரேன் இப்படிதான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இத்தனைக்கு நான்லாம் வேலைக்கு போகல, என் ஃப்ரெண்டெல்லாம் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு தான் இன்னும் கஷ்டம். அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ வந்து துர்கையா இவங்களே எதுக்கிட்ட எல்லாம் துர்கை வடிவம். அப்புறம் சாயந்தரம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. எல்லாம் பண்ணி சாயந்தரம் என்ன வேணும்னா டைம் பவுண்டட் ஆகிடும். காலையில் நேரத்தில் அந்தந்த டைமுக்கு அவங்கவுங்க அனுப்புங்கிறப்ப நம்ம இந்த நேரத்தில் நம்ம கனகவல்லி மாமியை சொல்லி ஆகணும். நான் மெடிக்கல் சென்டரில் மாடியில் யோகா பண்ணுவேன். அப்போ அவங்க ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டியில் ஒரு டைல்ஸ், அந்த டைல்ஸ் வந்து ஒரு பெயிண்டிங் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு லேடிக்கு 16 கை. அவங்க கையில் இருந்து கரண்டி ஒன்று, குக்கர் ஒன்று, லேப்டாப் ஒன்று, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் வச்சுக்கிட்டு 16 கை போட்டிருந்தாங்க. அந்த படம் அங்கே இருக்கும், மாடியில் இருக்கும். அது நான் அதை பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒருத்தருமே அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவா, சாயந்தரத்தில் ஃப்ரீயாக இருப்பான். அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிள்ளைகளாக வந்துருப்பாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துருப்பா. ரொம்ப சாந்தமாக இருப்பான். அவர் ஹஸ்பண்ட் வயதுல அவரோட காத்தாலேயே பயங்கரியா இருந்தா இப்படி இருக்கால தெரியலையே அப்படி பார்த்தா வாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுவான். அடடா பரவாயில்ல கூல் ஆயிட்டாலே அப்படின்னா காலையில் ஏங்க நானே உங்களுக்கு கோவிச்சுட்டு நான்லாம் பேசுவான். சரி ஓகே இது என்னமோ நல்ல வடிவமா இருந்துருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு சாந்தம் ஆகிட்டா மாறி ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவ அவங்க நேரத்தில் என்னாங்க, மகாலட்சுமி வடிவமா ரொம்ப சாந்தமா. மகாலட்சுமினா என்னன்னு கேளுங்க, லட்சுமியே அவர்கிட்ட தான் இருக்கும். ஏதாவது அந்த காலத்துல எனக்கு ஒரு செலவு வேணும்னு கேட்டா முதல்ல உடைக்கல செஞ்சிருக்கு. உன்னோட மலையில இருக்கு பெரிய செலவு வந்துட்டான். லோன் எல்லாம் இல்லாம பொருளாதாரத்துலையும் ஹெல்ப் பண்றவங்க நாம தான், லேடிஸ் தான். அதை ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அப்ப மகாலட்சுமி வீட்டுக்கே மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்றது ஏரியே தான். ஒரு நல்ல மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க நீங்க யாரு சொல்றோம், வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி கூட்டிட்டு வா, விளக்கேற்றுக்கு ஒரு பொண்ணு வேணும், இப்படிதான் சொல்றாங்க. இப்ப யாரும் விளக்கேற்றுக்கலன்னு வைங்க, அந்த காலத்துல அப்படி. அப்போ மகாலட்சுமியும் பெண் தான், எல்லா வடிவத்திலையுமே பெண் தான் இருக்காங்க. அதே மாதிரி சரஸ்வதி, சரஸ்வதி பற்றி மட்டும் மகாலட்சுமி பத்தி இன்னொன்று சொல்லணும். மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இருக்கிற நீர்நிலை, அதுல வந்து அந்த நீர், அதாவது நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க. நீர் தான் செல்வத்துக்கே, அத்தனைக்கும் காரணம் தண்ணி. தண்ணி இல்லாம நம்ம உயிர் வாழவே முடியாது. அப்புறமெல்லாம் நம்ம வேலை பார்க்கறது, காசு சம்பாதிக்கிறதெல்லாம். அப்ப அந்த தண்ணியில செந்தாமரை, செந்தாமரை பூ அப்படிங்கிறது அதுவுமே சுபிட்சத்தினுடைய அடையாளம். அந்த அம்மாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்கும். அந்த 2 யானை பூ போட்டுட்டு இருக்கும் அல்லது காசு போட்டுட்டு இருக்கும். யானை அப்படிங்கிறது குபேரது, தேவேந்திரனுடைய வடிவம். தேவேந்திரன் தான் ரொம்ப பெரிய பணக்கான, தேவர்களுக்கே அவன் தான் அரசு. அப்போ அப்பேற்பட்ட செல்வத்தை வழங்கக்கூடிய யானைகள். 2வது அதனுடைய ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் ஆகாரம் தேடுறதுக்கே செலவு பண்ணுமா. அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்போ அந்த செல்வத்தினுடைய வடிவமா நம்ம லட்சுமி இருக்காங்க. ஆனா நம்ம சரஸ்வதி எப்படின்னு கேட்டீங்கன்னா தூய்மை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தூய்மை. ஒயிட் தான் அந்த அம்மா, சாரி ஒயிட் தான். அதே மாதிரி வெண்தாமரையில் தான் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அன்னப்பறவை தான் அவங்களுடைய வாகனமா இருக்கும். கையில் ஒரு ஸ்படிக மாலை இருக்கும். அந்த ஸ்படிகம் அப்படிங்கிறது என்னுடைய வழிபாடு தான். மிகவும் ஸ்படிகம்னா நம்ம கையில் வச்சு பார்க்கறோம்னா இந்த பக்கத்துல டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சினா எனக்கு என்ன தெரியுதோ அதை மாணவனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாணவன் என்னை விட பெரியவனா வந்தா அப்பா அம்மா விட வாத்தியார் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு கல்வி அறிவை சரஸ்வதி தேவி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே போல கல்வி அறிவுன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏட்டுக்கல்வி, சின்ன பள்ளிக்கூடமோ கான்வென்ட்டோ இல்லை எங்கே ஃபாரினோ போய் படித்தா அந்த கல்வி மட்டும் கல்வி கிடையாது. 6 அறிவு படித்தவங்களுக்கு மட்டும் இருக்கிற கல்வி மட்டும் கல்வி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அறிவு இருக்கு. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த 6 அறிவு இல்லாமல் 5 அறிவு 4 அறிவு, ஒரு புழு கூட எடுத்துக்கங்களேன், ஒரு குச்சி எடுத்து தள்ளினீங்கன்னா உடனே சொல்லுது. அப்போ யாரோ நம்மளை தொடராங்க, நம்மளை காப்பாற்றிக்கணும். இப்போ நத்தையெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், பட் டச் பண்ண கூட போயிடுது. அப்போ அந்த அறிவை வந்து சரஸ்வதி தேவி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் கண்ணதாசனுடையது. அதில் இதை தான் பிடிச்சிருப்பாரு. அதாவது படித்ததினால் கல்வி பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினை உண்டுன்னு பாடிட்டு. அப்போ அவர் தான் இதை சொன்னார்.
அதுக்கு தான் நான் இதை எடுத்தேன். வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா, வான்முகிலும் கற்றதில்லை மழை பொழிய மறந்ததா, சோலையெல்லாம் கற்றதில்லை நிழல் கொடுக்க மறந்ததா, தினம் சுதந்திரமாய் பாடி வரும் குயிலும் பாட படித்ததா. இப்போ இதில் எல்லாமே வந்து 5 வாழை மரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே போல பள்ளியில்லா கல்வியில்லா கன்றுகளும் தாயை அழைக்கும். அம்மான்னு தான் கூப்பிடுது. அது யார் சொல்லி கொடுத்தா? கண்ணுக்குட்டி அம்மான்னு கூப்பிடுது. சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? அம்மா சொல்லு, நம்ம பிள்ளைகிட்ட அப்பா சொல்லு, அப்படிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அந்த குழந்தை அந்த கண்ணுக்குட்டி வெளியில் வந்ததுமே அம்மான்னு தான் கூப்பிடுது. கல்வியில்லா கன்றுகளும் தாயை அழைக்கும், காட்டு கவரிமானும் பெண்களைப் போல் மானத்தை காக்கும், பள்ளி சென்று இவைகளெல்லாம் படித்ததில்லையே என்றும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழவில்லையா அப்படின்னு. அதான் ஒரு அறிவு 2 அறிவு நம்ம சொல்றோம். அதே மாதிரி படிக்காத மேதைதான் காமராஜர்லாம் பார்த்து ஒரு செய்ய பார்த்தாரு. அவர் படிக்காத மேதையே பேர். கலைஞரும் அதே மாதிரி பள்ளிக்கூடம் சென்று கம்மி தான், ரொம்ப 8வது அளவு தான் படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி எம்ஜிஆரும் ரொம்ப வறுமையில் அவங்களாம் படிக்கவே இல்லை. கண்ணதாசன் அவர் 8வது தான். அவர் ஆட்டம்லாம் ஒரு காலமேகம் மாதிரி. அப்போ அண்ணாதுரை என்ன பண்ணாரு, ஒருத்தரம் சட்டமன்றத்தில் நடந்தது இது. பிஜி கருத்தரமன்னு ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப காரசாரமான வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அவர் அண்ணா தான் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு கேன்சர்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் அண்ணா இருக்கிறார், அசம்பிளியில் இருக்கிறார். அப்போ வந்து பிஜி கருத்தரமன் என்ன பண்ணிட்டாரு, கோபத்தில் மிஸ்டர் அண்ணாதுரை அவர் டேஸா நம்பர் அப்படின்னு சொல்றோம். இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் நீ இன்னும் கொஞ்சம் நாள் செத்து போறானே என்ன கோபம், நீ மட்டும் இருப்பியாக்கும், நான்லாம் கோபம் இல்லை, நீ மட்டும் இருப்பியாக்கும் 1 வருஷம் அப்படின்பா. அப்படிலாம் அவர் சொல்லலை. அதுதான் என்ன சொன்னாரு, மிஸ்டர் கருத்தரமன் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்னு சொன்னார். அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு அந்த கண்ணியம் அந்த இடத்துல அவருக்கு இருந்திருந்தா, இப்படி சொல்ற நம்மளை பற்றி இப்படி சொல்ற ஒருத்தங்களுக்கு அந்த அசம்பிளியில் சொல்லியிருக்கிறாருன்னா அதெல்லாமே ஒரு சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம். அவங்க எங்கிட்ட நம்புறாங்களோ நம்பலையோ, ஆனால் இதெல்லாம் தான் அந்த கடாட்சம் அப்படிங்கிறது. நயம்பட உரை, அது நயம்பட. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி உத்லிஷ்டகிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த தேவதாசி மொழியை ஒழிக்கணும், தேவதாசி மொழியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்லிஷ்டகிட்டி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அசம்பிளியில். பேசிட்டு இருக்கிறப்போ சத்தியமூர்த்தி தான் அதை வந்து எதிர்த்து பேசுறாரு. அதெல்லாம் கிடையாது, தேவதாசி முறையெல்லாம் ஒழிச்சுதான் ஒழிக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னப்போ அது நிறையா அவர் பேசியிருக்காரு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், தேவதாசி முறையை ஒழிச்சுக்கலாம் கட்ட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி தேவதாசி முறையாக இருந்தவங்களாம் ரொம்ப நாளாக இருந்துட்டாங்க, இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் அனுப்புங்க, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை எவ்வளோ தைரியமாக அந்த அம்மா பேசியிருக்காங்க, எவ்வளோ தைரியமாக அந்த அம்மா. அதாவது நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வாக்கு தேவின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் சரஸ்வதி இருந்துதான் இதையெல்லாம் பேசியிருக்க முடியும் அப்படிங்கிறப்போ சொல்லுவாங்க. அதே போல மெடிக்கல் இதுலையும் ராமசாமி முதலியார் வந்து லட்சுமி முதலியார் நினைக்கிறேன். ஒரு அதாவது நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது வேற. டாக்டர்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு, ஃபாரின்லாம் போயிருக்கிறாரு. ஆனாலும் அனுபவம்ங்கிறது ஒன்று இருக்கு. அவர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக வந்திருக்கிறாரு. அவருடைய ஜூனியர்ஸ் எல்லாம் வேற நமக்கு ஒரு கேஸ், சிக்கலான கேஸ். ஒரு 2 மாசம் கர்ப்பிணி அந்த அம்மா, அவங்க யாரோ விரோதிக யாரோ கத்தியில் குத்திட்டாங்க வயிற்றுல. அந்த குழந்தையுடைய கை வெளியில் வந்துருச்சு, வயிற்றுலேருந்து கை மட்டும் வெளியில் வந்திருக்கு. பேஷண்ட்டை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த அம்மா படுத்திருக்காங்க. இப்போ நார்மல் டெலிவரிக்கு வழி கிடையாது, கை வெளியில் இருக்கு. சிசேரியன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மற்ற அப்போவெல்லாம் ஸ்கேன் எல்லாம் கிடையாது. எப்படி நம்ம கர்ப்பப்பை அந்த கை வெளியில் இருக்கிறப்போ என்னதான் பண்ணுறது, வெட்டமட்டுடைய வேற ஒரு மாதிரி நம்ம கையை போட்டால் என்ன பண்ணுறது, அது ஏற்கனவே கர்ப்பப்பை பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு அவருக்குமே முடியல. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். அந்த நேரத்தில் அவருனாலே ஒன்றும் யோசிக்க முடியல. அப்போ சரி கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படின்னு தியேட்டர் விட்டு வெளியில் வந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜூனியர்கள்லாம் சீனியர் வரை என்ன செய்ய போறாரோ இதுக்கு தெரியலையே அப்படின்னு அவங்களாம் நடந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் சிகரெட் குடிச்சிட்டு இருந்திருக்கான். சாரை பார்க்கணும் பின்னாடி கை வச்சுக்கிட்டான். இவர் பார்த்துட்டாரு, என்ன அப்படின்னு. இன்னும் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுட்டாரு சிகரெட் தான் வச்சுருக்கான். கொண்டா சிகரெட் கொண்டா அப்படின்னு வாங்கிட்டு போய் அந்த குழந்தையுடைய கையில் வச்சுட்டாரு. சாரி கை வச்சு இதெல்லாம் அந்த டைம் சென்ஸ்னா அறிவு தானே. அந்த டைப்பிங் சென்ஸில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம ஏபி நாகராஜ் இன்னைக்கு நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம். நவராத்திரி கொண்டாடுறோம். அப்போ அவர் வந்து சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் எடுத்தார். நவராத்திரின்னு ஒரு படம் எடுத்தார். அது வேற கதை. நவராத்திரிக்கு பொழுது வச்சிருப்பாங்க. 9 நாள் என்ன நடக்குதுங்கிறது மட்டும்தான் அதில். ஆனால் இதில் கல்வியா செல்வமா வீரமா இதுதான் தீமை.
இந்த தீபை வச்சேதான் படம் எடுத்திருக்காரு. அதுல வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றில் ஒன்றாக உருவானது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்ந்தது. இதுதான் இன்னைக்கு கூட, இன்னைக்கு நம்மளுடைய பொசிஷனுக்கும் இதுதான். ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்ந்தது. பகையினால வந்து வென்றவங்க யாராவது இருக்காங்களா? பகையில ஏதோ ஒன்று அழியும், ஒன்று வந்து உயரும். அப்படிங்கிறப்ப எல்லாருமே நல்லா இருக்கணும், சுபிட்சம் வேணும்னா பகையே இல்லாம தான் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒன்றை ஒன்று பகைத்தான் உயர்ந்தது, மூன்றும் ஓரிடத்திலிருந்து தான் நிகழது. அத்தனை பேரும் ஒன்னா கூப்பிட்டாலும் நிகழே கிடையாது. அது அந்த காலத்திலேயே அவர் படைத்தார். கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு. இது உயர்வென்றும் தாழ்வென்றும் விரிவாகுமான்னு கே.பி. நாகராஜன் அந்த காலத்துல பாடியிருக்கிறாரு. அந்த மாதிரி வழக்கம் போல நான் வேப்பம் எழுதிட்டு நான் வேப்பையும் பார்த்தேன். சரி, அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுவார். கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் வந்து அந்த காலத்துல அவர் பிச்சை எடுத்து தான் போய் அந்த குருகுலத்துல படிச்சுட்டு இருந்தப்போ பிச்சை எடுத்து கொண்டு போய் ஆசிரியருடைய தர்ம பத்திரிகிட்ட கொடுத்து அந்த அரிசியை கொடுத்து தான் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அவர் ஒரு வீட்டில் போய் கேட்குறாரு, அவங்க வீட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிச்சையெல்லாம், அதாவது பிச்சையெல்லாம் வாங்காதவங்க. அதுக்கு பேர் இருக்கு. அவங்க யார் வீட்லையும் யாசகம் வாங்க மாட்டாங்க. அயாசகன்னு என்னமோ பேர் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரா, ஆட்டி பையன் போது கொடுத்து கேட்க மாட்டாங்களாம். ஏன்னா இவர் போய் நின்று பிச்சை கேட்ட வீட்டில் அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த வயசாட்டிலாம் கீழே செஞ்சிருக்கும் இல்லையா நெல், அதையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம் அவங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. என்னடா அது ஒரு சின்ன இளம் வயசு பாலகன் வந்து கேட்கறாரு, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நெல்லிக்கனி மட்டும் தான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த நெல்லிக்கனியை மட்டும் எடுத்துட்டு வந்து அது ஒன்று தான் அவங்க வீட்டில் இருந்தது. கையில் கொடுத்துருக்கோம். அவர் பார்த்துருக்கிறாரு, என்னடா நெல்லிக்கனி, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டாரு இவங்க வீட்டில் வேற எதுவுமே இல்லை, இந்த நெல்லிக்கனி தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. உடனே மகாலட்சுமி நல்ல கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியிருக்கிறாரு. பாடப்போவே அந்த அம்மா சொல்லியிருக்குது, நீ அவங்களா என்னை கூப்பிட்டாங்க, அவங்க என்னை கேட்கல, அவங்க விதி, அவங்க உண்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கவும் அவர் என்னென்னு கேட்டிருக்கிறாரு. அவர் பாடுறாரு. அப்போ பாடின கனகதாரா ஸ்தோத்திரத்தை இது அப்படியே தமிழில் வந்து கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு. நீளமா மலரை பார்த்து நிலையில்லாத அலைவு கொண்டு நிற்பதும் பறப்பதும் போல் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்மகம் தன்னை கண்டு கொஞ்சினும் பெருகினான் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என்பசம் திரும்புமாயில் ஏகிய காலம் சென்று அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு கொள்வேன் அருள் செய்வாய் கமலத்தாயின் பண்ணார். இதை பாடவுமே அந்த கூரை, அவங்க வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் கூரையே பிச்சு தான் இருந்தது. அந்த கூரை வழியில அவ்வளவு தங்கம் கொட்டி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க. அப்போ மகாலட்சுமியே வந்து ஒரு வரம் கொடுக்கணும்னா சரஸ்வதியுடைய அருள்னால சங்கரர் பாடினார். அதாவது இந்த மூணுமே நம்மளுக்கு வாழ்க்கையில தேவை. கல்வி, செல்வம், வீரம், மூணுமே இல்லாம முடியவே முடியாது. இப்ப நம்ம செல்வம் வந்து வைங்களேன், பாதுகாத்துக்கிறதுக்கு செல்வத்தை முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு அறிவு வேணும். அறிவு இல்லாம நம்ம செல்வம் சம்பாதிக்க முடியாது. செல்வம் சேர்த்துட்டோமா வருவான் நாளைக்கு கொடுத்தேன். இப்பதான் சொல்றாங்க ஆன்லைன்லயே கிரைம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதுல எவ்வளவு வந்து அடிச்சுட்டு போயிருவான், நம்மள நான் ஜெயில போட்டிருக்கேன், அப்ப சைபர் கிரைம்னு சொல்றாங்க. ஆளே வராம போன்லயே நம்ம காசை போராடிச்சிடலாம். அதுக்கு அறிவு வேணும். அவனுக்கு அறிவு இருக்குது, அவன் அப்படி பண்ணிடுறான். அதை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு அறிவு வேணும் இல்லைங்களா? வீரம் படமே போட்டா சூர்யா படம் ஒண்ணு. அப்புறம் அதே போல அந்த ஒரு திருடனே வந்தாலும் அதை பாதுகாத்து இருக்கிறதுக்கு இப்ப பாருங்க கண் வச்சுக்கிறாங்க லைசன்ஸோட. ரெண்டாவது ஒரு கராத்தே கட்டுக்கணும் இல்லையா, ஒரு பொய்யாவது பேசி திருடணும் தப்பிக்கிறதுக்கான சாமர்த்தியம் வேணும். இப்படி மூணுமே தேவையா இருக்கு. அதே போல படிப்பும் அதே மாதிரிதான். படிப்புக்கும் 3 தேவிகளுடைய துணையை நம்மளுக்கு வேணும். வீரத்துக்கும் 3 தேவிகளுக்கு துணை வேணும். வீரத்துக்கு மட்டும் சும்மா நம்ம சண்டை போட அப்படின்னா முடியாது. அந்த மாதிரி எல்லா தேவிகளுடைய அருளும் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா ஒற்றுமையா இந்த வந்து நம்ம SPOA நல்லா இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.